ஹலோ வணக்கம் நம்பா. வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் கர்டன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை சின்ன வயசில் சூரி வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே முனி முக்கந்தானும் சசிகுமாரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சூரி அப்பா அம்மா யாருமே இல்லை, அவர் அனாதையாக இருப்பார். முனி முக்கந்தானும் சசிகுமாரும் அப்போது இவங்க 2 பேர் கிரிக்கெட் விளையாடி இருக்கும்போது பால் காவாவில் உந்துடும். அப்போ சூரி தான் அந்த பாலை எடுத்துகிட்டு தருவார். அப்போயே இவங்க 2 முன்னி முக்கந்தானும் சூரியும் ஃப்ரெண்டாகிடுவாங்க. இதுக்கப்புறமா முன்னி முக்கந்தானை சில பசங்க அடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ சூரி தான் காப்பாற்றுவார். இதுக்கப்புறமா முன்னி முக்கந்தான் சூர்யா ரொம்ப பிடிச்சி போயிடுது. முன்னி முக்கந்தான் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. முன்னி முக்கந்தான் என்ன சொன்னாலும் சூரி செய்வார். சசிகுமாருக்கு ஒரு பையனும் ஒரு சின்ன பொண்ணும் இருக்காங்க. முன்னி முக்கந்தானுக்கு 8 வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்த கூட இல்லை. இதுக்கப்புறமா சீட்டு விளையாடுவார், அதில் பணம் போயிடும். இது எல்லாமே அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் இந்தமாரி இருக்க, நீ இந்தமாரி இருக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இந்தமாரி இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. முன்னி முக்கந்தானோட பாட்டி அவங்க கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு இவங்க தான் இன்சார்ஜ். நகம் பணம் இது எல்லாருமே லாக்கர் கீ. இந்த லாக்கர் கீலாம் முன்னி முக்கந்தனோட பாட்டி தான் வச்சுருப்பாங்க. மினிஸ்டர் அவர் ஒரு இடம் பார்க்குறாரு. அந்த இடம் இவருக்கு வேணும். அதனால் இந்த இடத்தோட ஓனர் யாருன்னு கேட்டு வாங்குங்கடான்னு சொல்லுவார் மினிஸ்டரு. அந்த இடம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா கோவிலோட பேரில் இருக்குது. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸராக சமுத்திரக்கண்ணி இருக்கார். அவர்கிட்ட மினிஸ்டர் என்ன வேலை சொன்னாலும் இவர் செய்வார். இதுக்கப்புறமா அந்த ஊரில் லோக்கல் ஆளுங்கள்லாம் பிடிச்சி மினிஸ்டர் பேசுவார், இந்தமாரி அந்த இடத்த எப்படியாச்சும் வாங்கிடுங்கன்னு. இந்த லோக்கல் ஆளுங்கள்லேருந்து சசிகுமார்கிட்ட பேசுவாங்க. ஆனால் சசிகுமார் ஒட்டுக்க மாட்டார். இதுக்கப்புறமா முன்னி முக்கந்தான்கிட்ட பேசுவாங்க. அவர் ஒட்டுப்பார், சரி நான் வாங்கி தரேன்னு சொல்லி. இதுக்கப்புறமா முன்னி முக்கந்தான் சசிகுமாரை கொன்றுவார். அது எதுக்காக கொன்னார் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா சூரி அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். இது ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு கொலை பண்ணியிருப்பார். அது எதுக்காக பண்ணாருன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முன்னி முக்கந்தான் உயிரோடு இருந்தாரா இல்லையா, இதுக்கப்புறமா அந்த மினிஸ்டருக்கு அந்த இடம் கிடச்சிதா இல்லையா, ஃபஸ்ட்டு சீன்லேயே காமிப்பாங்க. எஸ்ஐ ஆஃபீஸர்கிட்ட போய் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லிடுவார். அந்த எஸ்ஐ ஆஃபீஸர் சொல்லுவார், நீ எதுக்காக ரிசைன் பண்ண போகிறேன்னு லெட்டரில் எழுதி எடுத்துன்னு வா, நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன், நீ ரிசைன் பண்ணணுமா வேணாவான்னு நான் சொல்கிறேன் அந்த ஆஃபீஸர் சொல்லுவார். இதுக்கப்புறமா தான் சமுத்திரக்கண்ணி இந்த கதை ஃபுல்லாக சொல்லுவார் நம்மளுக்கு. கடைசியில் ரிசைன் ஆனாரா இல்லையா. சமுத்திரக்கண்ணி சூரிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். அது என்னென்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார். அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் கொடி, காகி சட்டை, எதிர்நீச்சல், இந்த 3 படமே நல்லாயிருக்கும். தனுஷ் வச்சு எடுத்த பட்டாஸ் படம் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சூரிய வச்சு கர்டன் படம் எடுத்திருக்காரு. இந்த படம் அவர் டைரக்ட் பண்ணது நல்லாயிருக்கு. சூரிய ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, முன்னி முக்கந்தான் என்ன சொன்னாலும் இவர் செய்வார். அந்தமாரி ஒரு கேரக்டரு சூரிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரோல் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. 3-4 சீன்ஸ் வரும் இந்த படத்தில். அந்த சீன்ஸில் டைலாக்ஸு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அந்த லென்த்தியான டைலாக்கை நல்லா சொல்லியிருப்பார். அது நடிச்சும் காமிச்சிருப்பார் நல்லா. சூரி இந்த படத்தில் சண்டை போடுற சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு சூரி. இதுக்கப்புறமா சசிகுமார் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. முன்னி முக்கந்தான் அவரோட ரோல் சோகமா மாரி ரோல் அவருக்கு. அந்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. முன்னி முக்கந்தானுக்கு பாட்டியும் நடித்த வடிவுக்கரசி அவங்க இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. சசிகுமாரை சூரிய அவளோட பேரன் முன்னி முக்கந்தான் அவங்க 3 பேருமே நல்லா தான் பார்த்துருப்பாங்க. அந்த பாட்டி ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் ரொம்ப சின்னது தான், ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் சூரிக்கு பேராக நடித்த ரேவதி சர்மா கொடுத்த அந்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு போவாங்க. சசிகுமாருக்கு பேராக நடித்த சிவடா
இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படம் நெடுஞ்சாலை, ஜீரோ, நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆக்டிங்கும் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. உன்னி முக்கந்தானுக்கு பேரா வருவாங்க ரோஷினி. அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல், அங்கேருந்து இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகர்ணி அவரும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஸ்க்ரீன் பிளேஸு கம்மி தான். இந்த படத்தோட மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் ஃபைட் சீன்ஸ் வரும், அந்த சீன்ஸ்க்கு நல்லா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூரி இதுக்கு முன்னாடி நடித்த விடுதலை, அந்த படம் அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கா என்னை கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து விடுதலை அளவுக்கு இந்த படம் வந்து இல்லை. இதுக்குன்னு இந்த படம் சுத்தமாக இந்த படம் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. ஆனால் விடுதலை அளவுக்கு இந்த படம் வந்து இல்லை. இருந்தாலுமே சூரிக்கு இந்த படம் 2வது படம் ஹீரோவா நல்லா நடிச்சிருக்காரு. படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான். அவர் இந்த படத்துக்கு போட்ட சாங்ஸ்லாம் ஓகே, நல்லா இருக்குது. ரிப்பீட்டராக கேட்குற மாதிரி இல்லை, ஒரு ஓகேவான சாங்ஸாக தான் இருக்குது இந்த படத்தில். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கதைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காரு. இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், எந்த அடல்ட் சீன்ஸும் இந்த படத்தில் இல்லை. ஓகே நம்பா, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.